Redmi Note 8 ஏற்கனவே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்போ Pixel 4 ஓட Google கேமரா போர்ட்டை யூஸ் பண்ணி இதுல பிக்சர்ஸ் எடுத்தா எப்படி இருக்கு? அதோட நைட் சைட்டை யூஸ் பண்ணி எடுக்கையில தாறுமாறா டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த வீடியோல பார்ப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இப்போ டேலைட்டில் எடுக்கிற பிக்சர்ஸ் Redmi Note 8 ஏற்கனவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் GCam யூஸ் பண்ணையில என்ன ஆகுது பார்ப்போம். இந்த ஷாட்டில் இந்த பூவை பார்க்கையில் ஸ்டாக் கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஜூம் இன் பண்ணி பார்க்கையில் அந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. GCam பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கு. அதனால தான் இங்கே டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்செக்டை பார்த்தீங்கன்னா GCamல எடுத்த ஷாட்டில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இந்த ரெண்டாவது ஷாட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஷாட்டுக்கு வரையில் ஸ்டாக் கேமராவில் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது டோன்ஸ்லாம். GCamல ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ரீட்டைன் ஆகுது. ஸோ இங்கே அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது. இங்கே இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸிங் டைப்ஸ். ஸ்டாக்கில் வந்து சப்ஜெக்டை இன்னும் பிரைட்டாக வச்சுருக்கு. ஆனால் ஸ்கை எவ்வளோ ப்ளூவாக இல்லை, கொஞ்சம் ஃபேட் ஆகிடுது. GCamல வந்து ஸ்கை இன்னும் ப்ளூவாக இருக்குது. பட் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டார்க் ஆகுது. பர்சனலாக எனக்கு வந்து இங்கே ஸ்டாக் கேமராவோட ப்ராசஸிங் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்கையோட ப்ளூ, எஸ் ஸ்கை ப்ளூவாக இருக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தான். பட் இங்கே சப்ஜெக்ட் தான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ சப்ஜெக்ட் பெஸ்ட்டாக எந்த ப்ராசஸிங்கில் வருதோ எனக்கு அதுதான் ப்ரையாரிட்டியாக தெரியுது. பட் இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து போர்ட்ரேட்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்த உடனே நோட்டிசபிளாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் GCamல பெட்டராக இருக்குது. ஸ்டாக் கேமரா ஆப்பில் சில நேரம் எட்ஜஸ் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. இங்கே அந்த காது பக்கம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் அந்த முடியும் வந்து சில இடத்துல கொஞ்சம் பிளட் அவுட்டாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் அதுக்காக GCamல பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்டாக் கேமோட பெட்டராக இருக்குது. பேக்ரவுண்ட் பிளர் ஆனால் ஸ்டாக் கேமில் இன்னும் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது. ரெண்டாவது ஷாட்லையும் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது ரிசல்ட்ஸ். செல்ஃபின்னு வரையில் ஸ்டாக் கேமராவில் கொஞ்சம் ஸ்கின் ஸ்மூத்தனிங் இருக்குது பேக்ரவுண்ட் பிளர் தவிர. GCamல அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜூம் இன் பண்ணி பார்க்கையில கூட முகத்தில் வந்து நல்லா ஷார்ப்பாக டீட்டெயில்ஸ் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் எஸ்பெஷலி முடி பக்கத்தில் பார்க்கையில GCamல இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி உள்ள போர்ட்ரேட்ஸில் இருந்த மாதிரியே பேக்ரவுண்ட் பிளர் திருப்பி MIUI ஸ்டாக் ஆப்பில் தான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பார்ட்டுக்கு வரோம். நைட்டில் எடுத்த பிக்சர்ஸ், லோ லைட் பிக்சர்ஸ். இப்போ நைட் மோட் Note 8 நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது ஜென்ரலாக. இப்போ ஆட்டோ மோட்லேருந்து வரையில் ஷார்ட்ஸ் இம்ப்ரூவ்டாக இருக்குது, இன்னும் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் நைட் சைட்டோட கம்பேர் பண்ணையில் கண்டிப்பாக நைட் சைட் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இந்த வீட்டை எடுத்த பிக்சரை பார்ப்போமே. இங்கே ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்டாக் கேமில் எடுத்த பிக்சர், இங்கே வந்து அந்த லைட் சோர்ஸ் பக்கத்தில் இல்லாத எல்லாமே டார்க் ஆகிடுது. ஆனால் GCamல சீன் ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் நல்லாவே கேப்சர் ஆகுது. இப்போ அந்த செவுத்தில் உள்ள பேட்டர்ன்லேருந்து அந்த பால்கனி மேலே உள்ள அந்த ரெயிலிங் வரைக்கும் எல்லாமே ஒழுங்காக கேப்சர் ஆகிருக்கு. GCamல கலர்ஸும் நிறையவே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த மரத்தில் உள்ள கொஞ்சம் டீட்டெயில் கூட திருப்பி இங்கே ரீக்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே அந்த மரத்தோட பிக்சரை பார்க்கையில் இப்போது ஸ்டாக் கேமராவில் எடுத்த பிக்சரில் நிறைய நாய்ஸ் இருக்குது. அந்த இலையில் வந்து ஸ்ட்ரக்சரே இல்லை, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது. GCamல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. ஜூம் இன் பண்ணி பார்க்கையில் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த இலைங்களுக்கு நடுவில் ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்குது. அந்த ஸ்கையில் உள்ள க்ளவுட்ஸ் தெரியுது. எல்லா கலரும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூணாவது பிக்சர்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. கலர்ஸ் வந்து GCamல நல்லா பாப் ஆகுது. சப்ஜெக்டோட ஒரு போர்ஷனும் நல்லா லைட்டாக இருக்குது. அந்த ஸ்கையும் நல்லா லைட்டாக இருக்குது. MIUIயில் வந்து வானத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே திட்டா ஒயிட்டும் ப்ளூவும் மாற்றி இருக்குது. GCamல வந்து நாய்ஸ் கம்மியாக, டீட்டெயில் அதிகமாக, நல்லா ஓவரால் நல்லா வந்திருக்கு பிக்சர். இப்போ இன்னும் கொஞ்சம் இதை புஷ் பண்ணுவோமே. டோட்டல் டார்க்னஸில் ஃபோட்டோ எடுக்கையில் இப்போ ஸ்டாக் கேமில் எடுத்தது பெருசாக சுத்தமாக யூஸபிளாக இல்லை. GCamல திருப்பியும் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சமாவது பார்த்தா தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் யூஸபிளாக, இங்கேயும் அப்படி அந்த இலையோட எட்ஜஸ்லாம் கொஞ்சம் பிளட்டாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஜன்னல்லேருந்து வர லைட் சோர்ஸ் வந்து டிஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் வாட்டர் கலர் எஃபெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் வந்து கொஞ்சமாவது விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபைனல் ஷாட் பார்ப்போம். ஸோ இது ஒரு சேலஞ்சிங்கான ஷாட். இங்கே வந்து டேரெக்டாக லைட் சோர்ஸ் எதுவுமே இல்லை அந்த நெஞ்சா மேலே. ஸோ பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால கேமராவுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஆட்டோ மோடில் எடுத்த ஷாட். இது ரொம்பவே டார்க்காக தான் வந்துச்சு. நைட் மோடில் கொஞ்சம் பிரைட்டன் ஆகுது.
இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பைக் மேலே வருது. இப்போது நம்மளால் அந்த பின்னாடி உள்ள காரை பார்க்க முடியுது. ஆனால் நாய்ஸ் நிறையவே இருக்குது, எஸ்பெஷலி அந்த பைக் மேலே நாய்ஸ் அதிகமாக இருக்குது. GCamல எடுக்கையில் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கிறிஸ்பான டீட்டெயில்ஸ் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஃபெண்டரில் இருக்கிற அந்த மண்ணு கூட இங்கே தெரியுது. கலர்ஸ் நல்லா இப்போ நிஞ்சாவோட அந்த பிரைட் க்ரீன் இப்போ தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டாக் கேமராவில் உள்ள ஷாட்டில் கொஞ்சம் அப்படியே ஃபேடடாக இருந்துச்சு. இப்போ நல்லா அந்த ரிச்சாக அந்த பிரைட் க்ரீன் கலர் வெளியில் வருது. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது, உங்களால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக GCam உங்களோட பெர்ஃபார்மன்ஸை, Note 8ஓட கேமரா பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இங்கே நைட் சைட் எடுக்கையில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது, ப்ளஸ் அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கும் டைம் ஆகுது. ஆனால் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா இங்கே நம்ம பார்த்த மாதிரி லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் Note 8ல் GCam வச்சு எடுக்கையில் ரொம்பவே பெட்டராக இருக்குது ரிசல்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தீம் தான், திருப்பி அதே மாதிரி தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ். MIUIயில் கொஞ்சம் பிக்சர் சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் அந்த வாட்டர் கலர் எஃபெக்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாய்ஸ், கலர்ஸ் கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக இருக்குது. GCam எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. டீட்டெயில், நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்டாக இருக்க பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, இங்கே உள்ள ஹார்ட்வேரும் நல்லா கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்குது. சாம்சங்கோட 48 மெகாபிக்சல் GM1 ரொம்பவே இங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குது. அதில் அந்த 4x1 பிக்சல் பின் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ எனிவே இது ஒரு ஏர்லி வெர்ஷன் Pixel 4ஓட GCam ஆப் இப்போ தான் Note 8க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஏர்லி வெர்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் பக்ஸ் இருக்குது. ப்ளஸ் இப்போதைக்கு வைட் ஆங்கிள் கேமரா வச்சு நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த ஃபீச்சரும் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த பக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ புது வெர்ஷன்ஸ் வர இதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலன்னா @C4Tech தமிழ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், டவுன்லோட் லிங்க்கும் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே GCam நீங்கள் உங்கள் Redmi Note 8ல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கனாலும் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே, பாய்.